அட்டகாசமான சுவையில் சிக்கன் மசாலா சாதத்துக்கு அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்பவே சுலபம், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பட்டை, 2 ஏலக்காய், 4-5 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை மெல்லிசாக இது போல் நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வதங்கி வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 பெரிய பழுத்த தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுருங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள். சோம்புத்தூளாக இல்லைன்னா நீங்கள் அப்படியே சோம்பாகவே சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 1-2 நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்பில்லாத ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதி வரட்டும். இப்போது 1 கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா சுத்தம் செஞ்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. 20 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நல்லா வேகட்டும். இடையில் கலந்து விட்டுட்டே இருங்க. 20 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். சரியான பதத்துக்கும் இது ரெடி ஆகிட்டுருக்கும். இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு பொடியை நறுக்கின கொத்தமல்லி தூவி கலந்து விட்டே இருக்குங்க. செம்ம டேஸ்டியான சிக்கன் மசாலா ரெடி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.